நித்திரவிளை அருகே தூங்கிக் கொண்டிருந்த 2 மகள்கள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்த பெண். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள கிராத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அகிலா, வயது 36. இவருக்கு கடந்த 16 வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த இராணுவ வீரர் ஒருவருடன் திருமணமாகியுள்ளது. இவர்களுக்கு 15 மற்றும் 9 வயதில் 2 மகள்கள் உள்ளனர். தற்போது அகிலா கணவரை விட்டு பிரிந்து 2 மகள்களுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவில் மகள்களுடன் தூங்கிய அகிலா நேற்று அதிகாலையில் திடீரென எழுந்து தன்னுடைய உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டார். பின்னர் தனது 2 மகள்கள் மீதும் மண்ணெண்ணெயை ஊற்றிய அவர் தீயை பற்றி வைத்தார். அந்த சமயத்தில் அவருடைய உடலில் தீப்பற்றி எரிந்ததோடு 2 மகள்களின் காலிலும் தீப்பிடித்தது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத 2 மகள்களும் சுதாரித்துக் கொண்டு காலில் எரிந்த தீயை அணைத்தனர். இதற்கிடையே அகிலா பற்றி எரிந்த தீயுடன் மகள்களை கட்டி அணைக்க முயன்றார். இதனால் அவர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று நடந்த விவரத்தை கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொல்லங்கோடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீக்காயத்துடன் உயிருக்கு போராடிய அகிலாவை மீட்டு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 2 மகள்களும் லேசான காயத்துக்கு சிகிச்சை பெற்றனர். இது தொடர்பாக நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீக்குளித்த பெண் 2 மகள்களை எரித்துக் கொல்ல முயன்ற சம்பவம் நித்திரவிளை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.